நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளனா எவ்வளோ செலவாகும்? மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம செஃப் வந்து எங்களுக்கு தேவையான உணவு, மதிய உணவு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருந்தாரு. மழை தூறுது. அதை பார்க்கவே ரொம்பவே அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வீட்டுக்கு தனித்தனி போட் வச்சுருக்கவங்க கொடையெல்லாம் வச்சுட்டு வண்டியில் போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமீபத்தில் நாங்கள் வந்து ஆலப்புழா போட் ஹவுஸில் தங்கினோம். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி இந்த போட் ஹவுஸ் போகிறதுக்கு புக் பண்ணோம், அங்கே எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் என்னென்னா, அதே போல் நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளனா எவ்வளோ செலவாகும் என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் தாங்க நாங்கள் இந்த போட் ஹவுஸை புக் பண்ணோம். முன்கூட்டியே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான போட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மூலமாக எத்தனை பேர் ஒரு போட்டில் போகலாம், அப்புறம் எவ்வளோ செலவாகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வெப்சைட்டையும் ஃபோன் நம்பரையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே நான் கொடுத்துருக்கேங்க. நேராக போய் கூட நம்ம போட்டை புக் பண்ணலாங்க. ஆனால் அப்போ வந்து நமக்கு தகுந்த போட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ ஆன்லைனில் பண்ணுறது மூலமாக நமக்கு தகுந்த போட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் போட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் கார் மூலயமா தான் ட்ராவல் பண்ணோங்க. அங்கே போட் ஹவுஸ் செக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 11:30 AM செக்இன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறதுனால மார்னிங் 5 o'clock வீட்டிலேருந்து புறப்பட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து புறப்படும்பொழுது நாங்கள் பாலக்காடு வழியாக தாங்க போகணும். ஸோ பாலக்காட்டை ரீச் ஆகும்பொழுதே வந்து ஒரு பசுமையான ஒரு இயற்கை மிகுந்த சூழலாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முடிந்தவரை நம்ம வந்து காலை உணவை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பயணம் வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் போகலாம். அங்கங்கே நம்ம நிறுத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். எர்ணாகுளம் இல்லைன்னா கொச்சினில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் போர்டிங் பண்ண வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா புன்னமாட கயல். நாங்கள் இங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு போர்டிங் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா விதமான போட்டுகளும் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போட்டை நோக்கி ஏறுவதற்கு முன்னால் போர்டிங் பாஸ் வந்து நம்ம வாங்கணுங்க. நம்ம ஏற்கனவே போட்டை ஆன்லைனில் புக் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளோட புக்கிங் ஏஜென்ட் வந்து அந்த போர்டிங் பாஸை நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். நாங்கள் எங்களுக்கான போட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ விதவிதமான போட்டுகள்லாம் அழகாக நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் போட்டில் நாங்கள் ஏறிட்டோம். இப்போ எங்களுக்கான போட் பார்த்திங்கன்னா இந்த போட்டுக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த போட்டில் ஏறி எங்களோட போட்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் போட்டுக்குள்ளே உள்ளே ஏறி வந்தாச்சுங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து குடிப்பதற்கு குளிர்ச்சியான குளிர்பானம் கொடுத்தாங்க. குழந்தைகள்லாம் அதை மிக மகிழ்ச்சியுடன் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட ஒரு கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டனும் ஒரு செஃப்பும் எங்கள் கூட இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா எங்களை வெல்கம் பண்ணி எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக வந்து லேக்கில் நகர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நமக்கு முன்னாடியுமே பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ போட் இருக்குன்னா 1000 போட்டுகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கேப்டன் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து மினிமம் 2 பேர் தங்கக்கூடிய போட்டுகள் முதல் மேக்ஸிமம் 60 பேர் தங்குற போட்டுகளும் இங்கே உள்ளது. இப்போ வாங்க இந்த போட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ரூம் இருக்குது. இதில் வந்து டைனிங் டேபிள், சோஃபா வித் டிவியோட அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கான படிகளை வச்சுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குங்க. இதை நான் வந்து அப்புறமா காட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டபுள் காட் பெட் போட்டிருக்காங்க. அது கூட வித் பிளாங்கெட் அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் வியூ பார்க்குற மாதிரி மிரர்ஸும் இதுக்குள்ளவே இருக்குங்க. இதில் வந்து வித் அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் ரெண்டுமே இதுக்குள்ளே இருக்குது. இப்படி நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இது வழியாகவும் மிரர் வழியாக நம்ம நல்ல வியூவில் பார்க்க முடியுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அண்ட் மிரர் வச்சுருக்காங்க. இங்கே குடிநீரும் சுத்தமான குடிநீர் தான் கொடுக்கறதுக்கு தராங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பெட்ரூம். இதுலேயும் வந்து டபுள் காட் வித் பிளாங்கெட்டோட ஏசியும் இந்த ரூமில் இருக்குது. இங்கே நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்க மிரர் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த காட்டில் உட்காந்துட்டே நம்ம அந்த மிரர் வியூவை நல்லா பார்க்க முடியுங்க. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு வந்து சமையல் கட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு செஃப்போடு காட்டுறேன்.
இப்போ நம்ம இந்த படிக்கட்டுகளில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்குது வித் சோஃபாவோட அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் இந்த சோஃபாவில் உட்காந்து நல்ல ஒரு வியூ பார்க்க முடியும். ரொம்ப கிளியராக இருக்கும். இதில் உட்காந்து நீங்கள் வியூ பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸிங் மைண்டோட நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாங்க. குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதர் போட்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த இயற்கையின் அழகை பார்க்குறதுக்கே ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம செஃப் வந்து எங்களுக்கு தேவையான உணவு, மதிய உணவு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருந்தாரு. அதில் பார்த்திங்கன்னா பொரித்த மீன் சமைச்சு வச்சுருக்காங்க, சாம்பார் செஞ்சு வச்சுருக்காங்க, சாலடு, அப்பளம், ரசம், பொரியல், அவியல், தயிர், ஊறுகாய், அப்புறம் சாப்பாடு. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரோங்கிறதுனால நமக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த மாதிரியான உணவு வேணும் அப்படிங்கிறது சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேக்கில் வர்றது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு போட். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் செயல்படுதுங்க. 1 ஹவருக்கு ஒருக்க இந்த போட் வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பஸ்ஸில் போகிற மாதிரி டிக்கெட் தான், 10 ரூபாயிலேருந்து டிக்கெட் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து சாதனமாக அங்கே இருக்குதுங்க. ஈவினிங் ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியான போட்டில் வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க. நம்ம ஐஸ்கிரீம் வேணுனாலும் அந்த போட்டை நிறுத்தி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா 11 பெட்ரூம் இருக்கிற போட்டுங்க. இந்த மாதிரி போட்டில் வந்துட்டு நிச்சயதார்த்தம் செய்கிறது, கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டெல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியே 2 போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கையால் துடுப்பு போட்டு ஓட்டுற போட்டு, இன்னொன்று வந்து மோட்டர் வச்சு இயக்கிற போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம அவங்க கடைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுகளை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து மெயின் ஏரியாவுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இது வந்து எல்லா வீடுகள்லேயும் நாங்கள் பார்த்தோம். எல்லா வீட்டு முன்னாடியும் 2 படகுகள் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம வீட்டில் மோட்டார் சைக்கிள் இருக்க மாதிரி, கார் இருக்க மாதிரி அங்கே எல்லார் வீட்லேயும் 2 படகு வச்சுருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அங்கே இருக்கிற பசுமையான காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த எழில்மிகு காட்சியை பார்த்துக்கிட்டே நாங்கள் இந்த கப்பலை ஓட்டுற கேப்டன் கிட்ட சில கொஷின்லாம் கேட்டோம். அவருமே ரொம்ப அருமையாக எங்களுக்கு நிதானமாக பதில் சொன்னார். அந்த கொஷினை என்னன்னு நீங்களே இப்போ பார்க்கலாங்க. கேப்டன் இவங்ககிட்ட நம்ம சில கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். சேட்டா, இதை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த போட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு 15 இயர்ஸாக இங்கே போட்டு ஓடிக்கிறோம். இங்கே எத்தனை வகையான போட்லாம் இருக்குங்க? எவ்வளோ பேர் தங்குற மாதிரி, மேக்ஸிமம் எவ்வளோ பேர் தங்குற மாதிரியான போட்? ஒரு 11 ரூம் இருக்குது. இங்கே 11 ரூம் வர போட் இருக்குது. 11 ஃபேமிலி வந்து தங்குது. மேக்ஸிமம் ஒரு 50-60 பீப்புள்ஸுக்கு வந்து இங்கே தங்குற மாதிரி போட்டிருக்கு. இந்த லேக்கோட ஏரியா எவ்வளோ இருக்குங்க? இது பெரிய லேக்கு வந்துட்டு வெமநாட் லேக்குன்னு நான் சொல்லணும். இப்போ வந்துட்டு ஆலப்பி நம்ம 5 டிஸ்ட்ரிக்டில் லேக்கு கவர் பண்ணியிருக்கு. ஒரு எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம், கொல்லம், பத்தனംതിട്ട இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லெல்லாம் லேக் இருக்குது. ஏதாச்சும் ஒரு 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்குது இங்கே. இப்போ சீசன்னு சொன்னால் எப்போ இங்கே வரலாங்க? சீசன் வந்துட்டு டிசம்பர், ஜனவரியான பீக் டைமு. சார் நாங்கள் இப்போ கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போது எப்போ ஜனங்கள் நிறைய வருவாங்க, டூரிஸ்ட் எப்போ நிறைய? கிறிஸ்மஸ் வெக்கேஷனான நிறைய ടൂറിസ്റ്റുകൾ இங்கே வந்தால் நிறைய இங்கே வெளியில் வந்துட்டு ഫോറിനറൊക്കെ வந்து ആ ടൈമാണ്. അപ്പം നമ്മളെ ആഭ്യന്തര ടൂറിസ്റ്റും വരും. വെളിയിൽ നിന്നും ടൂറിസ്റ്റുകൾ വരുമ്പോഴാണ് ഇവിടെ கொஞ்சம் ரஷ் വരുന്നത്. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எதாவது பேக்கேஜ் கொடுக்குறீங்களா, டூரிசம் பேக்கேஜ் கிறிஸ்மஸ் டைமில்? அந்த டைமில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். സെയിം പാക്കേജൊക്കെ സെയിം தான். അപ്പോൾ ரஷ்ஷு வரும்போதேக்கு இங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். പിന്നെ சண்டே சாட்டர்டேயும் கொஞ்சம் ரஷ் இருக்குது. நம்ம மலையாளிയൊക്കെ அதிகமாக வருന്നത് சண்டே சாட்டர்டே ആണ്. ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்க போட்டை? நம்ம 11:30 12 o'clock ആണ് ചെക്കിൻ ടൈം. ഹാൾട്ടിങ് ടൈം 5:30 ആണ്.
1.5 hour ബ്രേക്കും இருக்குது லஞ்சு பாக்கி டைமில் ரன்னிங் டைம் தான். பின்ன மார்னிங்கில் ஒரு 1 hour க்ரூஸ் கிடைக்கும். அது மாதிரி. இப்போ அந்த உணவுகள்லாம் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்களா, இப்படி வரவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பீங்களா? லஞ்சு அது மாதிரி டின்னர் கேட்குறேன் நான். நம்ம நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு அவருக்கு வேறொரு ஸ்டைலில் നമ്മൾ ப்ரிப்பேர் பண்ணோம். மலையாளிகளுக்கு வேறு, தமிழ் அதே மாதிரி ஃபாரினருக்கு வரும்போது வேறு രീതി, அந்த மாதிரிയൊക്കെ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இந்த பசுமையாகவும் இந்த தண்ணியோட சில்னஸ்க்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை சாரல் வேறு விழ ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்ல மழை தூறுது. அதை பார்க்கவே ரொம்பவே அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வீட்டுக்கு தனித்தனி போட் வச்சுருக்கவங்க கொடையெல்லாம் வச்சுட்டு வண்டியில் போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு 5:30க்கெல்லாம் வந்துட்டு மீன் பிடிக்கிறது வந்து இங்கே வந்து ரொம்ப வழக்கமாக நடைபெற ஒரு செயல். அவங்கவுங்க தனித்தனியாக தூண்டில் வச்சு மீன் பிடிச்சிக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான மீனை பிடிச்சிக்கிறாங்க. அதனால் போட் வந்து 5:30யோட ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. அங்கே ஒரு இடத்துல 5:30க்கு அப்புறமா எங்கள் போட்டை வந்து கட்டி வச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒத்தையடி பாதை போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு கிராமம் இருந்தது. அங்கே வந்து எங்களை போய் பார்க்க சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் அப்படியே நடந்து ஒத்தையடி பாதை வழியாக நடந்து போனோம். அங்கேயுமே இந்த நடந்து போகும்போது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் வீடு. அங்கே நிறைய மசாஜ் சென்டர்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டுருக்கோங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம், அதாவது பச்சை பசேல்னு ஃபுல்லாக நெல் மட்டும்தான். அந்த கோயில் பேக் சைடில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் இதை பார்த்ததும் ரொம்ப அவங்களாம் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்காதனால ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்த. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமை மட்டுமே நிறைந்திருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த காட்சிகள். இதுதாங்க அந்த கோவில். அந்த கோயில் பேர் வந்து ஓம்காளி ஸ்ரீ பகவதி அம்மன் டெம்பிள். இது வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு பழமையான கோயில். இங்கே இருக்கிற அம்மன் வந்து பகவதி அம்மன், நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலில் நாங்கள் கொஞ்சம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. வித்தியாசமான அந்த கோபுர அமைப்பு, அந்த சூழல் எல்லாமே நம்ம ஊரை விட அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. நல்ல தரிசனமும் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் போட் இருக்கிற இடத்துக்கே நடந்து அதே பாதையில் வந்துட்டோங்க. இப்போ நம்ம எங்கள் போட்டை வந்து ஒரு மரத்தில் நல்லா கட்டி வச்சுட்டாங்க. 2 பக்கமும் நல்லா கட்டி வச்சுட்டாங்க. இனிமேல் போட் வந்து 5:30க்கு அப்புறம் மூவ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5:30க்கு அப்புறம் இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுனால போட்டெல்லாம் அதிகமாக போகிறதில்ல. நம்ம வந்து போட்லேயே உட்காந்துட்டு நைட் சீனரிஸ்லாம் பார்க்கலாம். நைட் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். போட்டில் நல்லா லைட் போட்டிருக்கிறதுனால வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட் ஹவுஸ்க்குள்ளே இருக்க கிச்சனுக்குள்ளே வருவேன். நம்ம செஃப் என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சேட்டா வாங்க, என்ன சமைச்சிட்ருக்கீங்க? எக் அண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ആണ് உங்களுக்கு வேண்டி செப்பரேட்டு நான் சமையல் பண்ணது. அப்புறம் நான் இந்த போட்டில் 4 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்புறம் 2016 வரை அப்புறம் வேறு போட்டில் இருந்தேன். எல்லா விதமான உணவு நான் எல்லாமே சமைக்கிறேன். இந்தியன் வரவங்க வந்துட்டு விரும்பி இதுதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுத்துருவீங்க? இல்லை அப்புறம் இல்லை, நமக்கு இந்த போட்டில் ஒரு மெனு இருக்குது, அது மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நைட்டுக்கு ரைஸ் வேணாம் சொல்லிக்கு நான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் இருக்குது, சிக்கன் ரோஸ்ட்டாக அரிச்சிருக்கு. நீ பாக்கி தால் ஃப்ரை இருக்குது, அதில் அது பண்ணல, அப்புறம் பண்ணலாம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 o'clockலாம் எங்களுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணி சூடாக கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கிரேவி, தால் ஃப்ரை, தயிர் பச்சடி, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. உணவு எல்லாமே ரொம்ப சுவையாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் லேக் வியூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்க போயிட்டோங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய். நீங்களாம் இப்போ எங்கே வந்திருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து அலப்பி போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? நேச்சர் பிடிச்சிருந்தது, ஸ்டே பிடிச்சிருந்தது, ஃபுட் பிடிச்சிருந்தது. How did you feel in this boat house? நல்லா காத்து வாங்குறது. குட் ஃபீல். Okay. Did you all enjoyed here? Yes.
தேங்க்யூ, என்ஜாய். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 o'clockலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் குழந்தைங்களை எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி அவங்க இன்டர்வியூ முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை, சாம்பார், சட்னி, அது கூட எங்களுக்கு டீயும் கொடுத்தாங்க. ரொம்ப சுவையாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெசார்ட்ஸ், இதில் வந்து கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு இந்த லேக் வியூவை பார்க்கலாங்க. இப்போ நம்மளுடைய போட்டு வந்து நம்ம பிக்கப் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்மளோட பிக்கப் பாயிண்ட் வந்துடும். எங்களை வந்து ஒரு 9 o'clock அங்கே ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நாங்கள் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இது போல் நீங்களும் போகணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டுக்கான செலவு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 12,500 ஆகுது. இது வந்து இன்க்ளூடிங் ஃபுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லன்ச்சு, அதுக்கப்புறம் நைட் டின்னர், டீ, பஜ்ஜி இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாகவே 12,500. நாங்கள் போன போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் போட்டு, அதுதான் வந்து நாங்கள் போன போட்டு. இதில் வந்துட்டு பலவிதமான போட் இருக்குது. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லைஃப்பில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரியான இயற்கை சூழலில் இருந்துட்டு போகிறது ரொம்பவே நமக்கு, நம்ம மைண்டுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாது வந்து இதில் வேறு ஒன்றும் உங்களுக்கு உள்ள எந்த செலவும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுட் அங்கேயே கொடுத்துறதுனால நம்மளுடைய வியூவை பார்த்துட்டு, லேக் வியூ பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாங்க. இங்கே பாதுகாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டில் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்பி வலை எல்லாமே போட்டிருக்காங்க. இருப்பினும் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளே நல்லாவும் பார்த்துக்கணுங்க. மற்றபடி இங்கே வந்து எந்த தொந்தரவும் இல்லை. நம்மளோட செஃப்பும் சரி, கேப்டனும் சரி ரொம்பவே நல்லா கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் எந்த பயமும் இல்லை. இப்போ நாங்கள் நைட் ஸ்டே பண்ணோம், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நல்லாவே இருந்துச்சு. அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நிம்மதியாக தான் தூங்கணும். ரொம்பவே அருமையான ஒரு ட்ரிப் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நைட்டில் ஸ்டே பண்ணுறதுல எந்த பயமும் இல்லை. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி புதுவித இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது மூலமாக அவங்க புது புது விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருது. ஸோ இது போல் உங்கள் குழந்தைகளையும் முடிந்த அளவுக்கு வெளியில் அவுட்டோர் கூட்டிகிட்டு போய் அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கும் நிறைய கற்றுக்குவாங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.